அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியுமாய் கூட இந்த வாலிபர் கூடுகையில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டிய தெய்வக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் எடுத்து நாம் தியானித்து நாம் கடந்து போகலாம். வேதத்திற்குள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்ல நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழியில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். கண்களை மூடி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதப்படும் போது இந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 2 வகையான ஒரு வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது 2 விதமான மனுஷரை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்னு நிதானமாய் நடக்கிறவன், இன்னொருவன் தாறுமாறாய் நடக்கிறவன். இந்த நிதானமாய் நடக்கிறவன் யாராய் இருப்பார்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பாங்க. இந்த வழிகளிலே தாறுமாறா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அவங்க அலட்சியம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. இந்த வசனத்துல 2 பேர் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நிதானமாய் நடக்கிறவங்க, இன்னொன்னு தாறுமாறாய் நடக்கிறவங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களா இருந்தீங்கன்னா எப்படி நடப்போம்? நிதானமாய் நடப்போம். நிதானமாய் நடக்கிறது அப்படின்னா சோம்பலா அல்ல, அசதியா அல்ல. நம்ம நிதானமா நடக்கிறதுனா பொறுமையா அப்படியே என்ன சொல்லலாம், அசதியா அப்படி எழுந்து போகிறது அல்ல. நிதானம் என்பது தன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் நிதானமா இருக்கிற மனுஷன் தேவனுக்கு பயப்படுவான், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பான், தேவனுடைய எல்லா காரியங்களிலும் பங்கு பெறுவான். ஆனாலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தேவனிடத்துல ஜெபித்து அவனுடைய காரியங்களை செய்கிறவரா இருப்பான். இந்த தாறுமாறா இருக்கிறவன், அதாவது கர்த்தருக்கு பயப்படாதவன், அவரை அலட்சியம் பண்ணுகிறவன் எப்படி இருப்பான்னா, தன் வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கான்னா தாறுமாறா இருக்கும். அதாவது எப்படின்னா, அவனுடைய தொடக்கம் எங்கே இருக்கும், அவனுடைய முடிவு எங்கே இருக்கும், அவன் எங்க போறானோ என்ன செய்யறானோ அவனுக்கே தெரியாம இந்த ஜிக்ஸாக் போல எப்போ என்ன சொல்லலாம், அவனுடைய வழி ஒரு இடத்துக்கு நம்ம கடந்து போவான். ஆனா அவன் இன்னொரு இடத்துக்கு போவான், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வருவான், அப்படி இன்னொரு இடத்துக்கு முடிவான். அவனுடைய தொடக்கம் முடிவும் எப்படி இருக்குன்னா அப்படியே என்ன சொல்லலாம், தாறுமாறா இருக்கும். இந்த 2 மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க. இதுல இருந்து நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எதை குறித்து தியானிக்க போறோம்னா, முதல் பகுதியில் 2வது பகுதி சொல்லப்படுகிறது, தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இந்த அலட்சியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போவோம். பொதுவாகவே இந்த அலட்சியம் என்ன செய்வனா, மெதுவா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் அழிக்கும். நம்ம நிறைய இடத்துல அலட்சியமா இருப்போம். அலட்சியம்னா என்ன? ஒரு மாதிரி கேர்லெஸ், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு விஷயம் செய்யறது, ஒரு காரியத்தை குறித்து அது பாரம் இல்லாம, ஒரு காரியத்தை குறித்து தெளிவில்லாம, எந்த ஒரு விஷயத்தையும் அதை ப்ரிப்பேர் இல்லாம பார்த்துக்கலாம் அப்படி என்று போகிறதான ஒரு வழிகளை நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வாலிப நாட்களை ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சின்ன ஒரு அலட்சியம் என்னன்னா பெரிய பாதிப்பு உண்டாகும். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்க அலட்சியமா என்ன பண்றீங்க, கேஸ் ஆன் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆஃப் ஆயிடுச்சு, அதை நீங்க பாக்குறீங்க, டக்குன்னு என்ன பண்றீங்க, சரி உள்ள போயிட்டு வேற ஒரு பொருள் எடுத்துட்டு வரலாம், அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தீங்க. அந்த சின்ன அலட்சியம் என்ன ஆகும், பெரிய ஆபத்து கொண்டு போய் விடும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ், என் சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வருது, ஆனா உங்களுக்கு இவ்வளவு நாள் இல்லாம அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதை குறித்து நீங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர்ல எங்க போய் கொண்டு வரும், ஒரு பெரிய பலவீனத்துல கொண்டு போய் விடும். அதே போல இப்போ நீங்க எக்ஸாம் எழுதுக்கின்ற வச்சிங்களேன், இப்போ நான் 10th எக்ஸாம் எழுதப்படும் போது என்னுடைய அலட்சியம் எப்படி இருந்துச்சுன்னா, சில நம்ம ஆனுவல் எக்ஸாம்ல மற்ற எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம்னா, கொஸ்டின் பேப்பர் வந்தோம் எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல எழுதுவோம். நான் என்ன நினைச்சேன், சரி தெரிஞ்ச கொஸ்டினை அப்புறம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு தெரியாததை என்ன பண்ணிட்டு யோசிச்சு எழுதுனதுனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு பதில எழுதுவதற்கு என்ன ஆயிடுச்சுன்னா டைம் இல்லாம ஆயிடுச்சு. ஸோ இப்போ சின்ன சின்ன அலட்சியங்கள் என்ன ஆயிடுன்னா பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். இப்போ நீங்க ஒரு அலட்சியம், ஒரு இடத்துல பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அது சுற்றியும் ஒரு வேலி போட்டிருக்காங்க. நீ அந்த இடத்துல சொல்றாங்க இந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு இருக்குன்னா நீ என்ன பண்ணணும்,
இல்லைங்க நான் வந்து அந்த ஓர இடம் இருக்கு, நான் அதை எப்படியாவது தாண்டி போய்டு, நீ அலட்சியமா போனீன்னா ஒரு தடவை போயிடுவேன், அடுத்த தடவை அந்த அலட்சியம் ஒன்று என்ன ஆகும்னா பள்ளத்துல கொண்டு போய் விடும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாலிபர்கள் அலட்சியமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அப்படி அலட்சியமா இருக்கிறவன் தன் வழிகளில தாறுமா இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்துல யாரெல்லாம் அலட்சியம் பண்ணாங்க, நம்ம எதுலெல்லாம் அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல போறேன். முதலாவது, எதுல நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னா ஜெபத்துல அலட்சியம் பண்ணக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்தை நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, 1 தெசலோனிக்கேயர் 5 வாசிக்க வேணாம், 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு கிறிஸ்துவ வாலிப ஜெபிக்கிற நேரத்தை அலட்சியம் பண்றானோ நிச்சயமாய் அவன் எதிர்பார்க்கிற காரியங்களை அவனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. எந்த ஒரு வாலிப ஜெபிக்கிற நேரத்தை அலட்சியம் பண்ணுகிறானோ, சில நேரங்களில் நம்ம வேலைக்கு போவோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், டியூஷன் போயிட்டு வருவோம், அந்த ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறீங்களா, சரி கொஞ்சம் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி நீங்க அலட்சியம் பண்ணின்னு வச்சிங்கன்னா அடுத்த நாள் உங்களால் ஜெபிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சரி நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படி தள்ளி போய் கடைசியில் என்ன ஆகும், சுத்தமா அந்த ஜெப ஆவியே உங்களுக்கு இல்லாம போயிடும். வேதம் சொல்லுகிறது ஜெபத்துல அலட்சியமா இருக்காது, ஜெப நேரத்துல அலட்சியமா இருக்காது, ஜெப கூடுகையில அலட்சியமா இருக்காது. ஜெப நேரம் என்பது தேவனோடு கூட நம்ம பேசுவது, நம்முடைய காரியங்களை ஆண்டோடு பேசுவது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது. 2வது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நேரம் இருக்கும், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாரு, நம்மளுக்கு எல்லாம் நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் அதிகமா செய்வாரு, வேதத்தை வாசிக்கக்கூடான ஆண்டவர் அந்த ஏவுதலையும் உண்டு பண்ணுவாரு. ஆனா என்ன பண்ணுவோம், அந்த பைபிளே கையில எடுத்துருவோம், எடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் தான் வாசிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பல் வரும், வந்தவொடனே என்ன பண்ணுவோம், சரி அப்புறமா வாசித்துக்கலாம்னு வச்சிருவோம். அப்படி வேதத்தை நீங்க வாசிக்கிறத அலட்சியம் பண்ணீங்கன்னா உங்களால தேவனுக்காக நிலை நிற்கவே முடியாது. 3வது சொல்லப்பட்டுகிறது, பரிசுத்த வாழ்க்கையை நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. அதாவது நான் இப்ப பாடினேன்ல, நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உணர்த்தி நடத்துகிறவரா இருக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த பாவம்னு சொல்லிட்டு அதை நம்ம தொடர்ந்து செஞ்சு இது ஒன்றும் இல்லைங்க ஆண்டவர் பார்க்கல, இது ஃபியூச்சர்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அலட்சியம் எங்க போய் கொண்டு போய் விடனா உன் ஆபத்தை கொண்டு போய் விடும். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அலட்சியமாய் நம் வாலிப நாட்களில் இருந்தீங்கன்னா அது நம்ம எங்க கொண்டு போய் விடும், அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும். ஜபத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது, ஜப நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். புரியுதா? ஆண்டவர் ஜெபிக்கிறத, யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களால தான் ஜெயம் பெற முடியும். வேத வாசிக்கிறதுல அலட்சியமா இருக்கக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறத அலட்சியமா இருக்கக்கூடாது, ஆராதனை நேரத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது, சபையின் ஐக்கியத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது, ஊழியத்துல அலட்சியமா இருக்கக்கூடாது. நீங்க அலட்சியம் எங்க இருக்கிறதோ அவன் வழி தாறுமாறா இருக்கும். உங்க வழி தாறுமாறா இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க எப்படிப்பட்டவங்க, அலட்சியமா இருக்கிறவங்க. அல்லேலூயா, ஆமீன் சொல்லுனாலும் நீங்க எப்படிப்பட்டவங்க, அலட்சியமா இருக்கணும். சரி, வேதத்துல யாரெல்லாம் அலட்சியமா இருந்தா அதனால அவங்க என்னெல்லாம் இழந்தாங்க அப்படின்னு ஒரு 3 பேரை இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். புரியுதா? வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அலட்சியமா இருந்த ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணாம், அங்க நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பவுல் பேசப்படும் போது அலட்சியமாய் தூங்கி கொண்டு உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்த ஐத்தியகு என்றதான ஒரு மனுஷன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். ஏன்? தேவனுடைய வார்த்தைய அலட்சியமாய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆகும், அழிவு வரும். அல்லேலூயா. அதனால இப்ப நான் சொல்ல போகிற காரியங்களை நீங்க எப்படி கேட்கணும், அதிக ஜாக்கிரதையோட கவனத்தோட கேட்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்காருன்னா ஏதோ நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறார், இந்த நாள்ல சொல்லும்படியா தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாரு,
கரெக்ட் பண்றார். ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் மறுபடியும் நம்மளை நினைவு கூற வைக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இந்த நாளில என்னை மீண்டுமாய் புதுப்பித்து வழிநடத்த ஆண்டவர் அதற்காக தான் என்னை கொண்டு வந்திருக்கார். ஸோ அதனால கர்த்தருடைய வார்த்தையை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் இல்லை சபையே நிரம்பி வழிந்தாலும் இல்லை 1000 பேர் இருந்தாலும் நான் வந்தது கர்த்தருடைய வார்த்தையை கேட்ப என்பது நீங்க அலட்சியம் இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களிலும் ஜெயித்து கொடுப்பார். அல்லேலூயா. சரி, வேதத்துல யாரெல்லாம் அலட்சியம் பண்ணா, எதனால அலட்சியம் பண்ணாங்க, அவங்க எதை இழந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது நாங்கள் ஒரு சொல்றேன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துங்க. அந்த அதிகாரத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1லிருந்து 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்வத்தை பார்த்து, கனிகளை புசிக்கலாம், குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டும் என்று சொன்னால் என்றான். போதும். இப்ப நீங்க தொடர்ந்து இங்க வாசிக்கப்படும் போது இது சண்டே கிளாஸ் பிரசங்கம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியல. என்னது இது? ஆதாம் ஏவாள் ஒரு தோட்டம் இருந்துச்சு. என்ன தோட்டம்? கல்ற தோட்டமா? ஏதன் தோட்டம். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இங்க யார் அலட்சியம் பண்ணினது அப்படின்னா, ஆதாம் ஏவாள் அலட்சியம். அதாவது இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சிருஷ்டித்து எல்லா விதமான காரியங்களையும் சிருஷ்டித்து அதுக்கப்புறம் மனுஷனை சிருஷ்டித்து அவர்களோடு ஐக்கியமா இருப்பதற்கும் அவர்களோட பேசுவதற்கும் சம்பாஷிப்பதற்கும் மனுஷனை உண்டாக்கி அவங்களுக்கு ஆலோசனையும் கொடுத்துட்டு எல்லாமே நீங்க சாப்பிடுங்க, இதை மட்டும் சாப்பிடாதுன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தா அந்த வார்த்தைய அவங்க என்ன பண்ணாங்க, அலட்சியம் பண்ணதுனால என்ன செய்யறாங்க, ஏவாள் அந்த பழத்தை தந்திரமாய் அந்த பிசாசு கொண்டு வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. இப்ப இதை சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, தேவனோடு இருந்த அந்த உறவு இழக்கப்படுகிறது, தேவனோடு இருந்த அந்த மகிமை இழக்கப்படுகிறது. தேவனோடு எதற்காக மனுஷனை உண்டாக்கினாரோ அந்த விதமான காரியத்தை இந்த 2 பேர் என்ன பண்றாங்க, இழக்கிறாங்க. ஏன்? அலட்சியம். அவங்களுக்கு என்னமா ஆசை வந்துச்சு, சரி சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. இன்னைக்கு வாலிப நாட்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம உலகத்தில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ சினிமா தேட்டர் தானே, சும்மா வந்துட்டு மட்டும் போயிடு அப்படின்வாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாரும் பார்க்கலங்க, யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன நடக்கும், நீங்கள் பண்ணுற அந்த அலட்சியம், ஆவியானவர் உங்களிடத்துல பேசுவார் என்று சொன்னான். அந்த இடத்துல ஏவாள் என்ன பண்ணாங்க, அலட்சியம் பண்ணதுனால தேவனுடைய அவங்களுடைய உறவை இழந்தாங்க, அந்த தேவ மகிமை இழந்தாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம். ஆனாலும் இருந்தாலும் நாம என்ன பண்றோம், அப்பா அம்மா சொல்ல அலட்சியம் பண்றோம், ஸ்கூல்ல டீச்சர் சொல்ல அலட்சியம் பண்றோம், சபையில சொல்ற காரியங்கள் அலட்சியம் பண்றோம். யார் என்ன சொன்னாலும் அதை என்ன பண்றோம், அலட்சியம் பண்ணுகிறவா இருக்கும். அதை குறித்து ஒரு கவலையே இல்லாம கேர்லெஸ்ஸா இருக்கும். ஜபம் எவ்வளவு முக்கியம் வாலிப நாட்கள்ல. என் எதிர்காலத்தை என் ஜபத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், என் வேத வாசிப்பின் மூலம் வெளிப்படுத்துவார், என் பரிசுத்த வாழ்க்கை நிமித்தம் வெளிப்படுத்துவார் என்று தெரிஞ்சோம் நம்ம என்னதான் பண்றோம், அலட்சியமா இருக்கும். ஆறாத நேரம் யூத் மீட்டிங் இருக்கு, சனிக்கிழமை இருக்குனாலும் அதை குறித்து நம்ம என்னதான் பண்றோம், நம்ம அலட்சியம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒருபோதும் நம்மளை அப்படியே விட்டு போடுகிறோம் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல். இப்போ நான் இந்த உங்களிடத்துல நீங்க யாரு கூடயே ரொம்ப நெருக்கமா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு நாள் உங்களை அலட்சியம் பண்றாங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்க சேருவீங்களா, சேர மாட்டீங்களா? கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், அப்படி இருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இன்றைக்கு வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டவர் விட்டு பிரியப்படும் போது ஜெபிக்கிற நேரத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்றாருங்களா, அதாவது ஆண்டவர் அந்த அன்புக்காக அவர் ஏங்குறார். இன்னைக்கு என் பிள்ளை என் கூட
ஜெபிக்க மாட்டானா? இன்னைக்கு வேதத்தை எடுக்க மாட்டானா? டைம் இருக்குல்ல. அவர் ரொம்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிவான்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா நிச்சயம் ஆதாம் ஏவாள் அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகுது? அதனுடைய காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம்ல, சின்ன விஷயம்தான். நீ எப்போ ஒரு சின்ன காரியம் தானே, இது பரவாயில்லைங்க, இதனால ஒன்றாக போதில் அப்படி நினைச்சு அலட்சியம் பண்ணீங்கன்னா நிச்சயம் அது எப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையை இழந்தாங்களோ அதே போல நாம கர்த்தர் நம்ம கொடுத்த எல்லா விதமான காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வாலிப நாட்களை இழக்க நேரிடும். சரி, ரெண்டாவது, யார் அலட்சியம் பண்ணினா அதனால அவங்க என்ன இழந்தாங்க அப்படின்னு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுமே. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு ஏம்மா தமிழ் தடுமாறுது? கூழ், நீ அந்த பழன்ற விட்டுருங்க. கூழ், கூழை கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இங்க முதலாவது ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு இருந்த அவர் சொன்ன காரியத்தை அலட்சியம் பண்ணதுனால அவங்க தேவ மகிமை இழந்தாங்க. இங்க ஒரு மனுஷர் இருக்காரு, அவர் யாரு? ஏசா என்றதான், அதாவது ஈசா பிறக்கிறாங்க, யாக்கோபு ஏசா. இதுல யாக்கோபு எப்படிப்பட்டவர்னா ஒரு நல் குருசாலியா கூடார வாசியா இருந்தாரு. அதாவது வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டில் இருப்பார். ஏசா எப்படின்னா வேலைக்கு போய் நல்ல வில்வித்தை போட்டு எது இருக்கிற வனவிலங்குகளை அடிச்சுட்டு தினமும் தன் வீட்டுக்கு கொண்டு வருகிறான். இப்போ உங்க வீட்டில் 2 பேர் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் வேலைக்கு போவாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருப்பாங்க. இப்போ யாக்கோபு எப்படி இருந்திருப்பார் வீட்டில்? ஏசா என்ன அடிச்சு கொண்டு வராரோ அதை சமைச்சு சாப்பிட்டு வந்திருப்பார். அவன் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பான்? வேட்டையாடி கொண்டு வந்திருப்பார். இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போறான்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வேலைக்கு போவோம் வீட்டில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? அம்மா சீக்கிரம் செஞ்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த கிச்சன்லேயே என்ன பண்ணுவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு கடைக்கு போயிட்டு வரனா கூட என்ன பண்ணுவாங்க? போகவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் யாக்கோபு. ஆனா ஏசா எப்படிப்பட்டவர்? வனாந்திரத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு வேட்டையாடி அதை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் வீட்டுக்கு வரான். அம்மா என்னை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் வரான், செம்ம பசியோடு வரான். வரப்படும் போது யாக்கோபு வந்து கூழ் வச்சுட்டு இருக்கார், பல்சன் கூழ். இப்போ என்ன பண்றான்னா அந்த கூழை கேட்கிறாரு. அப்போ யாக்கோபு எவ்வளவு உஷாரா இருக்கார் பாருங்க. அந்த கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தானா. அதாவது சேஷ்ட புத்திர பாகம் என்பது 2 விதமான ஆசீர்வாதம். ஏசா என்ன பண்ணிட்டாரு? நீ கூழை கொடுன்னு சொல்லிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டான், அலட்சியம் பண்ணான். அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அவர் என்னதான் அவங்க தகப்பனத்துல வந்து ட்ரை பண்ணா கூட அந்த பிளெஸ்ஸிங் அவனால வாங்கவே முடியல. ஏன்? அலட்சியம் பண்ணான். சோத்துக்காக, ஒரு சின்ன பயிற்சங்கூழுக்காக என்ன பண்றாரு? யோசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சரிம்மா, நீங்க வீட்டுல போய் வாசித்துங்க. எங்க வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் என்ன பண்றான்னா, கர்த்தர் அவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ, எதற்காக அவன் ஆவி நிரப்பப்பட்டானோ அந்த காரியத்தை என்ன பண்றாரு? அலட்சியம் பண்ணதுனால என்ன செய்யப்படுகிறார்னா, அவருடைய கடைசி நாட்கள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா, எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு கழுத ஆடை எலும்பை வச்சு 1000 பேரை சாகடிச்ச மனுஷன், அவ்வளவு வல்லமை உள்ளவன் என்ன பண்றாங்க? கையை கட்டி கண்ணை புடுங்கி தைல கொட்டுறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை, எதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த விஷயத்தை அலட்சியம் பண்ணதுனால அவன் கிட்ட யாருமே வர முடியாது. அவ்வளவு பலசாலி, அவ்வளவு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா என்ன பண்ணிட்டாரு? அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபலாங்க நமக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு, வல்லமை கொடுத்திருக்காரு, டேலண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா நாம என்னதான் பண்றோம்? அலட்சியம் பண்ணினா சிம்சோனுக்கு என்ன ஆச்சு? கையை கட்டி கண்ணை பிடுங்கி, அவ்வளவுதான். இந்த வாலிப நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்த காரியங்களை நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் அலட்சியம் பண்ணாங்க?
ஆதாம் ஏவாள் அலட்சியம் பண்ணாங்க. ஏசா அலட்சியம் பண்ணாரு. மூன்றாவது யார் அலட்சியம் பண்ணாலும் அதனுடைய பதில் என்ன நடக்கும்? முடிவு அழிவுல தான் கொண்டு போய் நிற்கப்படும். அல்லேலூயா. நம்ம வாலிப நாட்கள்ல நம்ம ஒருபோதும் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெப நேரத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. பைபிள் வாசத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை ஒருபோதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. கடைசியா நான் ஒரே ஒரு கதையை மாதிரி சொல்லி நான் முடிக்கிறேனே, முடிஞ்சிச்சு. ஒரு வாலிப பிள்ளை இருந்தான். அவன் பேர் என்னன்னா வினோத்னு வச்சுக்கலாம். அவன் பேர் வினோத். அவன் என்ன பண்ணான்னா, சின்ன வயசுல இருந்து நல்லா சபைக்கு போவான். எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணுவான். அவங்க அப்பா அம்மாவோட தான் போடுவாங்க, அப்பா அம்மா கூட தான் வருவான். நீ போமா நான் பின்னாடி வரேன்னா சொல்ல மாட்டான். அவங்க கூடயே கடந்து போவான். நல்லா சபையில பாட்டு பாடுவான். நல்ல வர்ஷிப் கூட இருந்து நல்லா வர்ஷிப் பண்ணுவான். நல்லா தேவனோட ஐக்கியமா இருப்பான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா வளர வாலிபம் பருவம் வந்துச்சு. நல்லா வளர என்ன ஆயிடுச்சு, ஜெப நேரத்தை கம்மி பண்ணான். சபைக்கு போறது கம்மி பண்ணான். வேதம் வாசிக்கிறத கம்மி பண்ணான். என்னன்னா அவனுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சரி நாளைக்கு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒரு பண்ண தப்புல இவர் என்ன பண்றாரு, போய் மாட்டிட்டார். மாட்டினதுனால அங்க என்ன ஆகுதுன்னா, இவர் எவ்வளவு நல்ல சின்ன வயசுல இருந்து நல்ல பிள்ளையா வளர்ந்தானோ, கடைசியில பாத்தீங்கன்னா போய் அவன் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டி அவன் ஒரு ஆபத்துக்குள்ள கடந்து போயிட்டான். ஏன்னா அவனுக்கு கிடைச்ச டைமை அவன் என்ன பண்ணிட்டான், அலட்சியம் பண்ணான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம நல்லா எனக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற போல தெரியும். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு அலட்சியமும் நம்ம எதிர்காலத்தை அது என்ன பண்ணும், ஸ்பாயில் ஆக்கிடும். புரியுதுங்களா? படிக்கிற நேரத்துல படிக்கணும், விளையாடுற நேரத்துல விளையாடணும், சபைக்கு வர நேரத்துல சபைக்கு வரணும், வேலைக்கு போற நேரத்துல வேலைக்கு போகணும். இந்த மற்ற நேரத்துல நீங்க சும்மா இருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவரோடு கூட ஜெபித்து வேத வாசித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணினீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த வேதத்துல இந்த 3 பேர் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க வேதத்துல போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. நாம் யாவரும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிப்போமே. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இப்போ நீங்க நிதானமா இருக்க போறீங்களா, தாறுமாறா இருக்க போறீங்களா? நீங்க கர்த்தருக்கு பயப்பட போறீங்களா, அவரை அலட்சியம் பண்ண போறீங்களா? ஸோ சாய்ஸ் இஸ் யுவர். அதனால ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவர் நடத்தார். கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. நாம் யார் ஒன்று கூட்டினீர், நாங்கள் பாடி ஜெபித்து ஆராதித்து கர்த்தரோட வார்த்தையை நாங்கள் கேட்ட ஆண்டவரே, கேட்ட வார்த்தையை நாங்கள் அலட்சியமாய் விட்டு விடாதபடி தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே அபியாசப்படுத்த நீர் உதவி செய்யுங்க. வந்த எங்களை ஆசீர்வதிங்க. வருதடப்பட்ட ஒவ்வொருவரையும் வருகின்ற நாட்களிலே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையாய் தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து நீர் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் தாழ்த்தும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனும் மண்ணில் இருந்த நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.